ஜெகோவாவை விளக்குவதில் இருந்த கஷ்டத்தை விட பிரபஞ்ச தலைவனான கடவுளை விளக்குவதில் இருந்த கஷ்டங்களே அதிகமாக இருந்தன. இன்றும் இந்த பிரச்சனை நீடிக்கிறது. எல்லாம் வல்ல எல்லோரையும் நேசிக்கின்ற கடவுளின் ஆட்சியின் ஏன் காட்டுமிராண்டித்தனம் இருக்க வேண்டும்? இன்பத்தை விட துன்பமே அதிகமாக இருப்பது ஏன்? நன்மையை விட தீமையே ஏன் மிக அதிகமாக இருக்கிறது? இந்த விஷயங்களெல்லாம் பார்க்காமல் நாம் கண்களை மூடிக்கொள்ளலாம். ஆனால் உலகம் பயங்கரமானது என்ற உண்மை அப்படியே தான் இருக்கும். மிஞ்சி போனால் டன்டாலஸின் நகரம் என்று வேண்டுமானால் சொல்லிக் கொள்ளலாம். நமக்கோ தீவிரமான உள் உந்துதல்களும் புலனின்ப அனுபவத்திற்கான உணர்ச்சிகளும் இருக்கின்றன. ஆனால் நம்மால் அவற்றை திருப்தி செய்ய முடியவில்லை. நம்முடைய சங்கல்பத்தையும் மீறி உணர்ச்சி அலை எழுந்து நம்மை முன்னே தள்ளுகிறது. ஓர் அடி எடுத்து வைத்தால் உடனேயே அடி விழுகிறது. டன்டாலஸின் நகரத்தில் வாழ்பவர்களைப் போல் இங்கே நாம் வாழ வேண்டும் என்று விதிக்கப்பட்டு விட்டோம். புலன்களின் எல்லைகளை கடந்த எவ்வளவோ உயர்ந்த குறிக்கோள்கள் நம் மனத்தில் தோன்றுகின்றன. ஆனால் நாம் அவற்றை நோக்கி முன்னே செல்ல தொடங்கினால் அது முடியாமல் போய்விடுகிறது. அதற்கு பதிலாக சுற்று சூழ்நிலை அப்படியே நம்மை நசுக்குகிறது. அதற்காக குறிக்கோளை விட்டுவிட்டு இந்த உலகத்தில் வாழ்வதற்காக போராடுவேமேயானால் அது நம்மையே தாழ்த்திக் கொண்டு கேவலம் ஒரு மிருகத்தை போல் ஆவதுதான். வேறு எந்த வழியுமே இன்பம் அளிப்பதாக இல்லை. இந்த உலகத்தில் குறிக்கோளே இல்லாமல் ஏனோதானோவென்று வாழ்பவர்களின் விதி துன்பமே. அதே வேளையில் வெறும் மிருக வாழ்க்கை வாழாமல் உண்மைக்காகவும் உயர்ந்த குறிக்கோளுக்காகவும் வாழ துணிந்தவர்களின் வாழ்க்கையோ பல்லாயிரம் மடங்கு துன்பம் மிகுந்ததாக இருக்கிறது. இவை உண்மைகள். ஏன் இப்படி என்பதற்கு விளக்கம் இல்லை, இருக்கவும் முடியாது. இதிலிருந்து விடுபட வேதாந்தம் வழிகாட்டுகிறது. ஒரு விஷயத்தை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நான் சொல்வது சில வேளைகளில் உங்களுக்கு பயத்தை உண்டாக்கலாம். ஆனால் அதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொண்டு சிந்தித்து ஜீரணித்தால் அது உங்களுடையதாகும். உங்களை உயர்த்தி உண்மையை புரிந்து கொண்டு உண்மையில் வாழச் செய்யும். கிரேக்க கடவுளான சியூஸின் மகன் டன்டாலஸ் அமுதத்தை திருடிய குற்றத்திற்காக அவன் நரகத்திற்கு அனுப்பப்பட்டான். அங்கே அவன் கழுத்தளவு நீரில் நிற்க வேண்டும். தாகத்தினால் நீரை குடிக்க குனிந்தால் நீர்மட்டம் குறைந்து போய்விடும். அழகிய இனிய பழங்கள் பழுத்து தொங்கும். பறிக்க சென்றால் காற்றடித்து அது கிடைக்காமல் போய்விடும். பொருட்கள் இருந்தும் அனுபவிக்க முடியாத நிலைக்கு இந்த டன்டாலஸ் நரகம் ஒரு உருவகமாக சொல்லப்படுகிறது. இந்த உலகம் டன்டாலஸின் நரகம் என்பது ஒரு நிஜமான சித்திரம். இந்த பிரபஞ்சத்தை பற்றி நமக்கு எதுவும் தெரியாது. ஆனால் எதுவுமே தெரியாது என்றும் ஒரே அடியாக சொல்லிவிடவும் முடியாது. இங்கே ஒரு சங்கிலி இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். இந்த சங்கிலி முற்றிலுமாக என் மனமயக்கமாக இருக்கலாம். நான் எப்பொழுதும் கனவுலகிலேயே இருக்கலாம். நான் உங்களிடம் பேசுவதாகவும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் நான் கனவு கொண்டு கொண்டிருக்கலாம். இது கனவு அல்ல என்று யாராலும் நிரூபிக்க முடியாது. யாரும் தங்கள் மூளையை தாங்களே பார்த்தது கிடையாது. ஆகவே மூளை இருக்கிறது என்று சொல்வதே ஒரு கனவாக கூட இருக்கலாம். இவையெல்லாம் உண்மை என்றே நாம் இயல்பாக நினைத்து கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றை பற்றியும் இப்படித்தான் நாம் எண்ணுகிறோம். எனக்கு உடம்பு இருப்பதாக நான் நினைக்கிறேன். அது எனக்கு தெரியாது என்று சொல்ல முடியாது. இவ்வாறு அறிவு அறியாமை இரண்டும் சந்திக்கும் இடத்தில் நாம் நிற்கிறோம். உண்மை பொய் இரண்டும் சந்திக்கும் இடத்தில் அவை எங்கே சந்திக்கின்றன என்று அறிய முடியாத ஒரு மர்மமான சந்தியில் நாம் நிற்கிறோம். பாதி தூக்கமும் பாதி விழிப்புமான ஒரு கனவில் நாம் மிதந்து கொண்டிருக்கிறோம். தெளிவற்ற ஒரு கனவில் தான் நம் வாழ்க்கை செல்கிறது. நம் ஒவ்வொருவரின் விதியும் இதுதான். எல்லா புலனறிவின் விதியும் இதுவே.
தத்துவம், தற்பெருமை அடித்துக் கொள்ளும் விஞ்ஞானம், மனித அறிவு எல்லாவற்றின் விதியும் இதுவே. இதுதான் பிரபஞ்சம்.